ஹாய், ஹவ் ஆர் யூ ஆல்? போன கிளாஸில் நம்ம மெஷர்மெண்ட்டுங்கிற டாப்பிக்கில் லென்த்தை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம வந்து மாஸ் பற்றி பார்க்குறோம். மாஸ்னால் இது வந்து தமிழில் வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. மாஸ்னால் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய மேட்டர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்ரு வந்து இருக்குது அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து மாஸ். இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளில் மேட்டருங்கிறது தமிழில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பருப்பொருள்னு சொல்லுவோம். அது ஒரு பொருள் இருக்குன்னா அதில் எவ்வளோ பருப்பொருள் வந்து அமைஞ்சிருக்கு, அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்ரு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை மெஷர் பண்ணுறது தான் வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கான எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். இதை வந்து ஸ்மால் கேஜியில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மாஸ்னால் அதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா கிலோகிராம். இது வந்து இன்டர்நேஷ்னல் எஸ்ஐ யூனிட். இதுக்கு மாஸ்னாலே அதோட எஸ்ஐ யூனிட் என்னென்னா கிலோகிராம் தான். அடுத்து பார்த்திங்கன்னா வெயிட். இதை வந்து வெயிட்டை வந்து தமிழில் வந்து எடைன்னு சொல்லுவாங்க. வெயிட்டுனா ஒன்றும் இல்லை, ஒரு மேட்டர் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொன்னோம். ஒரு பொருளில் அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்ரு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை மெஷர் பண்ணுறது தான் மாஸ்ன்னு பார்த்தோம். வெயிட்டுங்கிறது அந்த மேட்டர், ஒரு பருப்பொருளில் அது மேலே செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வெயிட்டுன்னு சொல்கிறோம். வெயிட்டுனா என்னென்னா ஒரு மேட்ரு அது மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் செயல்படுதில்ல, அதை தான் வந்து வெயிட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அதாவது ரைட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு துண்டு ஒரு பேப்பரை வந்து ஒரு ஹேண்டில் வந்து வச்சுக்கோங்க. அதர் ஹேண்டில் வந்து ஒரு ஹோல்டு பண்ணுங்க, அதாவது புக்கை வந்து தூக்குங்க. இப்போ எதுக்கு வந்து நீங்கள் அதிக இது கொடுப்பீங்க, புக்கு இருக்க சைடுக்கு தான் வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. இது வந்து அதில் விழுவாமல் இருக்கிறதுக்கு உங்களோட ஃபோர்ஸை வந்து நீங்கள் அதிக அளவில் கொடுத்து அந்த புக்கை, அதுதான் வந்து வெயிட். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹெவினஸ். அதாவது அந்த புக்கு மேலே செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதை தான் வெயிட்டு. அதை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹோல்ட் பண்ணுவீங்க. இப்போ புரியுதா? வெயிட்னா மேட்டர், அதாவது ஒரு மேட்டர் மேலே செயல்படக்கூடிய ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா வெயிட்டுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து இதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. 1000 milligram is equal to 1 gram, 1000 gram is equal to 1 kilogram, 1000 kilogram is equal to 1 ton. இது வந்து இதுக்கு ஒருக்கான ஜென்ரல் ஃபார்முலா. இது வந்து நீங்கள் 1000 milligram எதுக்கு ஈக்குவல்னு பார்த்துக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதேமாரி லென்த்துக்கு நான் சொல்லியிருந்தேன் சென்டிமீட்டர் மீட்டரை வச்சு, அதுக்கும் இந்த கிராமுக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து அந்த ஷார்ட்கட் வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அதை சொல்கிறேன். இப்போ இதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட், இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிலோகிராமோட கம்மியாக இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மில்லிகிராம், கிராம்னு சொல்லுவோம். கிலோகிராமாக அதிகமாக இருக்கிறத வந்து டன்னில் வந்து நம்ம சொல்லுவோம். பிக்கர் மெஷர்மெண்ட்ஸ் மாஸ்லேயே வந்து பிக்கர் மெஷர்மெண்ட் நம்ம பண்ணணும்னா டன்னில் வந்து சொல்லுவோம். அதே ரொம்ப ஸ்மாலர் மெஷர்மெண்ட்ஸை சொல்லணும்னா நம்ம மில்லிகிராம், கிராமில் வந்து சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு மாஸுக்கானதுக்கான ஒரு 2 எக்ஸாம்பிள், மாஸ்க்கான ஒரு 2 இதை வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பீம் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக கடைக்கு போயிருப்பீங்க. அதாவது காய்கறி கடைக்கு போயிருப்பீங்க, தராசு பார்த்துருக்கீங்களா, அதை தான் வந்து பீம் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் சைடு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 1/2 கிலோ தக்காளி வாங்குறீங்கன்னா அந்த 1/2 கிலோக்கான கல்லை வந்து ஒரு சைடில் போட்டுட்டு 1/2 கிலோ தக்காளி வந்து இந்த சைடில் போட்டு அப்படி மெஷர் பண்ணி கொடுப்போம்ல, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து பீம் பேலன்ஸ். அதுதான் வந்து பீம் பேலன்ஸ். அடுத்து வந்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இது நம்ம வெயிட்டு இந்த பீம் பேலன்ஸ் மாதிரி இந்த கல் போட்டு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை, கரெக்டான அக்யூரேஷன் வந்து கொடுத்துரும். அதாவது இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸுங்கிறது அக்யூரேட் மெஷர்மெண்ட்டை வந்து இவ்வளோ வெயிட்டுனா கரெக்டாக அக்யூரேட்டாக கிராம்லேருந்து மில்லிகிராம் வரைக்கும் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இது கொடுக்கும். இது மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேபில் தான் யூஸ் பண்ணுவாங்க. லேபில் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது இவ்வளோ கிராமில் தான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம், இதெல்லாம் போடணும்னா அது கரெக்டான கிராமில் போடுறதுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து கெமிக்கல் லேப்லலாம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் வந்து யூஸ் பண்ணப்படுது. அதேமாதிரி ஜுவல்லரி ஷாப்பு, மளிகை கடை, இது மாதிரி எல்லா ஷாப்லேயும் வந்து இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது. இதான் வந்து மாஸ்னால் என்னென்னா ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மேட்ரு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதை மெஷர் பண்ணுறது தான் மாஸ்.
வெயிட்டுங்கிறது ஒரு மேட்ரு மேலே செயல்படக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வந்து நம்ம வெயிட்டுன்னு சொல்கிறோம். அது ஒரு ஜென்ரல் ஃபார்மேட், இது வந்து படிச்சுக்கணும். அதில் பீம் பேலன்ஸ், எலக்ட்ரானிக் பேலன்ஸை பற்றி பார்த்தோம். பீம் பேலன்ஸுங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடியது. எலக்ட்ரானிக் பேலன்ஸுங்கிறது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட். இங்கே பீம் பேலன்ஸை வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட் தராது, ஆனால் இங்கே வந்து கிராம்லேயும் மில்லி கிராமில் வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து தரும் எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இது வந்து மோஸ்ட்லி வந்து லேபில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல ஜுவல்லரி ஷாப்பில், ஃபுட் ஷாப்பில், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஷாப்ஸு, இந்த மளிகை கடை, அந்த மாதிரி கடையில் எல்லாத்துலேயும் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ மாஸ் வந்து இந்த இதில் வந்து நம்ம மாஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டைம் பற்றி அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்படும். தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல்.